இந்த நாளிலும் கூட இந்த திருச்சபை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் அநேக ஆழமான சத்தியங்களை கற்று ஒவ்வொருவரும் சத்தியத்தில் நிலைத்திருக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் கடந்த நாட்களிலே நாம் ஆரம்பித்திருக்கிற தலைப்பு இயேசுவின் குடும்பம். தலைப்பிலே தெரிகிறது அது இயேசுவுக்கு சொந்தமான குடும்பம். அப்போ இயேசுவின் குடும்பம் என்றால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், இயேசுடைய ஆளுகையில் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த 2 வாரங்களாக அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். இந்த வாரத்தில் இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிற ஒரு கணவன் எப்படி இருப்பார், இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனைவி எப்படி இருப்பார் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அது இந்த நாளிலே இந்நாள் கணவர்களுக்கும் இந்நாள் மனைவிகளுக்கும் இனி வரப்போகிற திருமண வாழ்க்கையில் இனி கணவர்களாக மனைவிகளாக இருக்க போகிறவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தனித்தனியாக இருக்கும் பொழுது அவர்கள் பேச்சுலர்ஸ். என்னைக்கு கணவன் மனைவியாக ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணைக்கப்படுகிறார்களோ அப்பொழுது ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறது. ஒரு குடும்பங்கிற அந்த யூனிட், அந்த குடும்பம் என்ற அழகு அப்பொழுது ஆரம்பிக்கிறது. அப்படி சொல்ல ஆகவே இயேசுவின் குடும்பம் என்றால் இந்த கணவன் மனைவியினுடைய ரோல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு என்னென்னா கணவன் அப்படிங்கிறது அது ஒரு ஓன் ப்ராடக்ட்னு நினச்சிக்கிட்டு மனைவி அதே போல தான். அதான் நான் தான் மனைவி, நான் தான் கணவன், என் இஷ்டத்துக்கு எல்லாம் நடத்துவேன் அப்படிங்கிறது கிடையாது. அது இயேசுவின் குடும்பம் கிடையாது. அப்போ இயேசுவின் குடும்பம் என்றால் இயேசுவுடைய அந்த ஒரு ஆசீர்வாதங்களிலே தேவன் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளுக்குள்ளாக அதற்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருக்கிற ஒரு கணவன், அப்படியாகவே இருக்கிற ஒரு மனைவி எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு குடும்பத்துக்கு முக்கியம். இன்னைக்கு சாத்தானுடைய ஒரே நோக்கம் இந்த குடும்பங்களை உடைப்பது. நேற்றுக்கு ஒரு வீடியோவை அனுப்பிச்சிருந்த குரூப்பில், அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு செய்தி. இதே போல் ஒவ்வொரு நாளும் பல செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அநேகர் இந்த மாதிரியாக நேற்றுக்கு ஷாம் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். மேமனுனால ஒரு அழகான குடும்பமே என்ன ஆயிடுச்சு, முடிந்து விட்டது கடன் வாங்கினதுனால. ஆனால் இயேசுவுடைய குடும்பத்தில் இயேசு கடன் வாங்க விட மாட்டார் என்பது என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் அழகான குடும்பம், அமைதியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம், இன்பமான குடும்பம், இனிமையான குடும்பம், பண்பான குடும்பம், பாசமான குடும்பம், நேசமான குடும்பம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பமாக நம்முடைய குடும்பமெல்லாம் இருப்பதாக. சரி, கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அதாவது குடும்பத்தை கட்டலைன்னா அப்போ ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு யார் வர வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கட்டவில்லை என்றால் அதை கட்டுகிற மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் அது விருதா. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், அது என்னங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். இயேசு கட்டுகிறது என்ன, ஒரு புத்தியுள்ள மனைவி கட்டுவது என்றால் என்ன, இதிலெல்லாம் நிறைய ஆழங்கள் நிறைய இருக்கிறது. சரி, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31, 33 நாம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நல்லா கவனிங்க. இது நிமித்தம் என்ன செய்வாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா கண்ட்ரோலில் இருக்கிறவங்க அடுத்ததாக ஒரு குடும்பம் என்ற அந்த ஒரு யூனிட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருவரும் இசைந்து ஒரே மாம்சம். கணவனும் மனைவி என்னது, ஒரே மாம்சம். தனித்தனி மாம்சம் இப்பொழுது என்னவாகி விட்டார்கள், திருமணம் ஒரே மாம்சமாக அவர்களை மாற்றுகிறது. அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நன்றை கவனிங்கள். எனக்கு அன்பான கணவன்மார்களே, எனக்கு அன்பான மனைவிமார்களே, அதாவது கணவனுக்கு இருக்கிற மனைவிமார்களே, மனைவிக்கு இருக்கிற கணவன்மார்களே, சொல்கிறத நல்லா கவனிங்க. இந்த ரகசியம் பெருசு. ஆண்டவர் எதை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா, கிறிஸ்துவையும் சபையையும் யாருக்கு ஒப்பிடுகிறார், கணவனுக்கும் மனைவிக்கும் ஒப்பிடுகிறார். அப்போ அந்த ரகசியம் எவ்வளோ பெருசுங்கிறத இது வரைக்கும் நீங்கள் தெரியாமல் ஒரு குடும்பம் நடத்திருந்தீங்கன்னா அதே ஆண்டவர் விரும்பவில்லை. இன்னையிலிருந்து நீங்கள் அதாவது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்து என்பவர் கணவனுக்கு அடையாளம்,
மனைவி என்பவள் சபைக்கு அடையாளம். இந்த ரகசியம் பெருசு. ஒரு குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சாத்தான் இன்னைக்கு பல குடும்பங்களிலே கையை வைக்கிறான், உடைச்சு நொறுக்கிறான், பிரிவினை கொண்டு வருகிறான். அந்த காரியங்களெல்லாம் நடக்கக்கூடாது என்றால் இந்த சத்தியம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமானது. யாக்கோபு 4:14 வாசிக்கிறோம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு புகை போல தான் இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பம் என்ற அற்புதமான ஒரு கட்டமைப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே புகையை போன்றது இந்த வாழ்க்கை. அந்த கொஞ்ச காலத்தில் தான் நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற அந்த உறவிலே வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை, ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதை அவர் சொன்ன விதத்திலே அவருடைய வீட்டை, குடும்பத்தை நாம் நடத்துவது அபரிமிதமான வாதத்தை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 19:4 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், அடுத்த வசனத்திலே, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்கள் வாசிக்கலையா? அதனால தான் பைபிள் நல்லா வாசிக்கணுங்கிறது. ஆண்டவர் நிறைய இடத்துல கேட்பார், நீங்கள் இதை வாசிக்கலையா, நீங்கள் இதை வாசிக்கலையா அப்படின்னா நீங்கள் சொல்லி நான் வாசிக்கலைங்க ஆண்டவரேமீங்க. நீங்கள் வாசிச்சிங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் பைபிள் இன்னைக்கு வாசிச்சிங்களா, வாசித்தீர்களா? நான் கேட்குறது இருக்கட்டும், ஆண்டவர் கேட்குறேன், நீங்கள் வாசித்தீர்களா? அதாவது கணவன் மனைவி வேறு வேறு ரெண்டு குடும்பங்கள். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், வேறு வேறு பின்புலங்கள், வேறு வேறு கலாச்சாரம், வேறு வேறு படிப்புலேருந்து உருவான ரெண்டு ப்ராடக்டை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு குடும்பமாய் கூடுகிறார்கள் என்றால், அதாவது அது வரைக்கும் அந்த மணமகன் அப்பா அம்மாவுடைய கேரில் இருந்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருந்தார். மணமகள் அம்மா அப்பா கூட இருந்த வரைக்கும் அந்த கேரில் இருந்தவங்க. அங்கிருந்து தனியாக ஒருத்தி வர்றா, இங்கிருந்து ஒருத்தன் வந்து ரெண்டு பேர் இணைந்து ஒரு மாம்சமாக மாறுகிறார்கள். இந்த ஒரு மாம்சமாக மாறும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அங்கே தேவன் வந்து விடுகிறார். இந்த குடும்பத்தில் தேவன் வந்து விடுகிறார். இனி இவங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது. நல்லா கவனிங்க, இவங்க தேவனுடைய கண்ட்ரோலில் வந்துடுறாங்க. நல்லா கவனிங்க, குடும்பம் என்பது ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் வர வேண்டும். மூணாவது பர்சன் பிசாசு குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. ஒரு மனித வடிவத்திலேயோ அல்லது ஒரு சில வஞ்சகமான சில காரியங்கள், இன்றைக்கி சொல்லப்போனால் ஃபோன், ஏதோ ஒரு ரூபத்தில் பிசாசுவதற்கு முயற்சி எடுப்பான், கண்டிப்பாக எடுப்பான். அது கிறிஸ்தவ குடும்பங்களில் கொஞ்சம் கூடுதலாகவே முயற்சி எடுப்பான். ஆகவே நீங்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஏதேன் என்ற மகிழ்ச்சியின் தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இடம் கொடுங்கள். மூன்றாவது நபராக யாரும் மூக்கை நுழைப்பதற்கு இடம் கொடுக்காதீர்கள். நல்லா கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைவதற்கு, தம்பதியினருக்கிடையே கணவன் மனைவிக்கு இடையிலே சமாதானம் இல்லாமல் போவதற்கு முதன்மையான காரணம் என்னவென்றால், தேவன் குடும்பத்தை எதற்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை மறந்து விட்டது தான் காரணம். எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லா குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் எதற்காக குடும்பத்தை உண்டாக்கினார் அந்த நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? அந்த நோக்கம் அறியாமல் ஏதோ கல்யாணம் பண்ணணும், தனியாக இருக்கிறது நல்லதல்ல, ஓகே இதோ கல்யாணம் பண்ணனா குடும்பம் ஓகே உண்டாயிடுச்சுன்னா 4 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், நல்லா இருக்கலாம் நினைக்கிறீங்க. அது கிடையாது. தேவனுடைய திட்டம் அங்கே இருக்குது, உங்கள் திட்டம் அல்ல. தேவன் ஒரு திட்டம் அந்த குடும்பத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை தெரியாமல் இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் பிசாசுக்கு. அவனுக்கு அட்வான்டேஜ் என்ன பண்ணிடுற, நோக்கத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறதுனால அவன் தன்னுடைய நோக்கத்தை ஈஸியாக என்ன பண்ணி விடுகிறான், அந்த குடும்பங்களில் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி விடுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆண்டவர் எதற்காக குடும்பத்தை உண்டாக்கினார்? ஒரு வசனத்தை படிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அப்புறம் ஏன் ஒருத்தனை படைச்சாரு? தேவ பக்தி உள்ள சன்னதியை பெரும்படிந்தானே. ஓகே, போதும். ஏன் அப்படின்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அவர் ஒருவனை ஏன் படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. அப்படின்னா ஒருவனை படைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவர் ஒரே டைமில் கோடிக்கணக்கில் படைச்சிருக்கலாம். ஆனால் அது திட்டம் அல்ல, ஒருத்தனை தான் படைச்சார். என்ன ரீசன்? அந்த ரீசன் தான் கீழே போட்டிருக்கு, தேவ பக்தியுள்ள சந்ததி. இதுதான் குடும்பத்தின் நோக்கம். எல்லாம் கவனிங்க, விளங்குதா? ஒவ்வொரு குடும்பத்தின் நோக்கம் என்னவென்றால் தேவ பக்தியுள்ள ஒரு ஜெனரேஷன் அதை உண்டாக்க வேண்டும் என்பது. என தேவன் தமது சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி தேவ பக்தியுள்ள சந்ததியை இந்த பூமி எங்கும் நிரப்ப நினைத்தார். ஆனால் மனிதன் அன்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில், ஏதேன் குடும்பத்தில் அவன் கீழ்ப்படியாமல் போனதின் விளைவு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என்னையும் உங்களை மீட்டுக்கொண்டு ஆண்டவர் தம்முடைய குடும்பத்தில் இணைத்து நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் அவர் இணைந்து அழகான ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க நினைத்தார். அங்கேயும் வந்து மூக்க நீட்டிக்கொண்டு பிசாசு வந்து குடும்பங்களை பிரிக்கிறான் என்று சொல்லும் பொழுது அது மிக வேதனையான ஒரு காரியம். ஆகவே ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி. ஆமென். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதுதான் ஒரு இலக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குடும்பம் எதற்காக? தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உண்டாக்க வேண்டும். சங்கீதம் 22:30 சொல்கிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அந்த சந்ததியுடைய அந்த பேர் என்னன்னா அது ஆண்டவருடைய சந்ததி, அது ஆண்டவருடைய சந்ததி, அவருக்கு சொந்தமான குடும்பம், சொந்தமான சந்ததி. ஹல்லேலூயா. ஆகவே ஏற்கனவே சொன்னேன், சபை கிறிஸ்து, மனைவி கணவன். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெருசு. சபைக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஒருவேளை உடைந்து தகர்ந்து போயிருந்தால் இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் திரும்ப கட்டப்படும். ஆமென். நீங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்க என்னை கணவன் மனைவியாக எங்களை இணைத்திருக்கிறீர், அப்படியாக நாங்கள் செய்வோம் என்று இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணுவீர்கள் என்றால் கர்த்தர் அப்படியாக உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா தேவ திட்டத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்ததுனால அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆகவே கணவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், மனைவி திருச்சபையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவன் இருவருக்கும் வெவ்வேறு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இருவரின் இலக்கும் ஒன்னே ஒன்றுதான், தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கி தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ராமன் சொல்லாமா? ஒரு குடும்பத்தினுடைய இலக்கு என்ன? கணவனும் மனைவியும் என்ன செய்ய வேண்டும்? தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த இலக்கு. இதை தவிர நீங்கள் வேற ஒரு லக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருவேளை அது நடக்கும், ஆனால் குடும்பம் இருக்காது. சரி, முதல் பகுதி என்ன? கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் கணவன். இதுதான் கணவன்ற ரோல். அல்லேலூயா. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரோல் இருக்கு இல்லையா? அதில் ஒரு குடும்பம் ரொம்ப முக்கியங்க. குடும்பம் ஆண்டவருடைய முதல் ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபேமிலி. கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் கணவன், த கிரைஸ்ட் லைக் ஹஸ்பண்ட். ஹல்லேலூயா. அதாவது வேதாகமம் கணவனுக்கு கொடுத்திருக்கும் முக்கியமான அழைப்பு என்ன தெரியுமா? லீடர்ஷிப், தலைமைத்துவம். ஏனென்றால் புருஷன் மனைவிக்கு என்னவா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். நீங்கள் நான் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு அந்த தலைமைத்துவம்னா என்ன, அந்த தலை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தலைமைத்துவம் அப்படிங்கிறது புருஷனுக்குரிய தலைமைத்துவம் என்பது உலக பிரகாரமான ஒரு தலைமைத்துவம் அல்ல, உலக பிரகாரமான அதிகாரத்தை காட்டுகிற தலைமைத்துவம் அல்ல. அது குடும்பத்துக்கானது. அது தனித்தன்மை மிக்க ஒரு தலைமைத்துவம். ஆதிக்கம் செலுத்துவது அல்ல, அரட்டி மிரட்டுவது அல்ல. மாறாக அந்த தலைமைத்துவம் எப்படி செயல்பட வேண்டும் என்றால், புருஷன்மார்களை நன்றாக கவனிங்க, அது அன்புடன் சேவை செய்வதும் குடும்பத்தை தலைமையேற்று பாதுகாத்து நடத்துவது. இது ஒரு கணவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வேலை. அதனால தான் ஆண்டவர் அந்த தோட்டத்தை பண்படுத்து பாதுகாத்து கொண்டு சொன்னார். தோட்டம் என்றால் குடும்பத்தை பண்படுத்த வேண்டும், சேவையாற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை ஆதாமுக்கு கொடுத்ததுனாலே கிறிஸ்து பிந்தி வந்தார். ஆதாமு, நீங்கள் கிறிஸ்துவின் அடையாளமாக குடும்பத்தில் கணவனாக இருக்கிறதுனால நீங்கள் பண்படுத்த வேண்டும், புண்படுத்தக்கூடாது.
பண்படுத்த வேண்டும், பாதுகாக்கிறது ஒரு கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது. அது புருஷனுக்கு அந்த வேலையை அதை செய்யணுங்கிறத ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு பேசுகிறார். அதில் ஒரு சில பாயிண்ட். நம்பர் 1 என்னன்னா, கணவனுடைய ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, 1 தியாகத்துடன் அன்பு கூறும் கணவன். சாக்ரிஃபிஷியல் லவ், தியாகத்தோடு அன்பு கூறும் கணவன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 28 முதல் 29 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறும் கணவன் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்ப கிறிஸ்து கணவன், மனைவி சபை. இந்த ரகசியம் பெருசு. குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பவுல் மூலமாக ஆவியானவர் அழகாக தெளிவாக விளக்குகிறார். இதுதான் குடும்பம். அல்லேலூயா. ஓகே, வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரைதிரை சபையில ஒரு கரைதிரை எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன், அதாவது மகிமையுள்ள நல்ல ஒரு மனைவியாக, தன் மனைவி கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமுள்ள மணவாட்டி, பிழையற்ற ஒரு மணவாட்டி, மகிமையுள்ள மணவாட்டியாக ஒரு கணவன் என்ன செய்யணும்? அதை கணவன் தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். மனைவிக்கு கணவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. புதுசா இருக்குதா பாயிண்ட் எல்லாம்? இதுதான் இயேசுடைய குடும்பம். அல்லேலூயா. கணவன் வந்து நான் யார் தெரியுமா, அதெல்லாம் கிடையாது. உனக்கே தெரியலன்னா அவளுக்கு எப்படி தெரியும்? உனக்கே தெரியல, அடிக்கடி போய் கேட்டுக்கிறேன், நான் யார் தெரியுமா? சரி, நீங்கள் ஒரு புருஷன் என்ன வேலை செய்யணும்? தியாகனா சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசு சாக்ரிஃபைஸ் பண்ணினார். கல்வாரி சிலுவையில் தன்னையே கொடுத்தார் இல்லையா? அதே போல் விழா எழுபிலிருந்து வந்தவள் தான் யார்? ஏவாள். மனைவி என்பவள் கணவனிலிருந்து வந்தவள். ஆமென். அவன் தனக்கு கொடுத்தான் இல்லையா, தன்னுடைய விழாவை கொடுத்தான் அல்லவா? அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? அதை கொடுக்கணும் எனக்கு அன்பானவர்களே. அல்லேலூயா. சரி, 28, 29. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். எஸ், தங்கள் சொந்த சரீரமாய் பாவிக்க முடியுமா? இது வரைக்கும் அப்படி பாவிக்கலைன்னா நீங்க அதை பாவிக்க வேண்டும். ஆமென். கஷ்டம்தான். நீங்க ஒப்பு கொடுத்தா எல்லாம் சரியா போகும். அல்லேலூயா. நீங்க ஏற்ற துணை இல்லைன்னா அது காரணம் என்னன்னா, இப்படி இல்லை. நீங்க இப்படி இருந்தா தான் அவங்க ஏற்ற துணையா இருப்பாங்க. விளங்குதா? கிறிஸ்துவுக்குள்ள வரலாமா? கிறிஸ்துவுடைய சிஸ்டத்துக்குள்ள வரலாமா? ஃபேமிலி சிஸ்டம் இல்லைன்னா ஃபேமிலி கஷ்டம். வாசிங்க. தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். உங்க மனைவியை நேசிக்கிறீங்கன்னா, உங்களை நீங்க நேசிக்கிறீங்கன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுது உண்மைதானே? அல்லேலூயா. வாசிங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமில்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். தன் மாம்சம் என்பது யாரு? மனைவி. அப்பா, என்ன ரகசியம்! வேற லெவல்ல ஆண்டவர் குடும்பத்தை அப்படி தூக்கிட்டு போறார். Glory to God. ஆமென். அங்க போய் நம்மளுடைய சித்தாந்தங்களையும் கொள்கை பிடிப்புகளையும் தத்துவங்களையும் நம்ம வீட்டுக்குள்ள போய் நுழைக்கிறோம். சரிங்களா? நம்ம படித்த படிப்பு, நம்முடைய அனுபவங்கள், நான் யார், என் சுயத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறேன், என் மனைவி வீட்டு காட்டுறேன். மனைவி என்ன பண்ணுற, விடுறாலாம் என்ன? அவளும் தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய மாம்சத்தை, தன்னுடைய கலாச்சார கூறுகளை, தன்னுடைய எல்லாத்தையும் கொண்டு வந்து புருஷன்கிட்ட திணிக்கிறான். அப்போ அங்கே என்ன வருது? டமால் டுமில் தான் வருது. அங்கே என்ன வர மாட்டேங்குது? சந்தோஷம், சமாதானம் வரல. நான் புருஷன், நான் சொன்னது நீ கேள், நான் மட்டும் என்ன, நானும் அப்படித்தான் அப்படின்ட்டு இவங்க நின்னா இதுக்கு பேர் குடும்பம் கிடையாது, அது பேர் கொடுமை. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன? ரெண்டாவதாக புரிந்து கொண்டு கனம் பண்ணும் கணவன். மனைவியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கனம் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்குது. அண்ட் ரெஸ்பெக்ட். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை எடுத்து வாசிங்க வேகமாக. அந்தபடியே
புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா மனைவி இருக்கிறபடியினாலே எப்படிப்பட்டவ? பலவீன பாண்டம்னு என்ன? சரீரத்திலையும் சரி, அவங்க இருதயத்திலையும் ரொம்ப எப்படி ஆயிடுவாங்க, ரொம்ப சீக்கிரமாக என்ன ஆயிடுவாங்க, சோர்ந்து போகிறவங்க. சரீரமும் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஓகே, அதனால் பலவீனமான பாண்டம் உண்மை தானே, பலவீனமான பாண்டமாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அவங்க மேலே ஒரு இரக்கத்தை காட்டுங்க. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. நீங்கள் எப்படி வாழணும்? விவேகமாக வாழணும். ஆமென். கணவன்மார்களே, புரியுது உங்களுக்கு? ரொம்ப விவேகமாக வாழ வேண்டும். உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால். உங்களோடு கூட அவங்களுமே என்னதான்? நித்திய ஜீவன். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்துக்கான குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். ஆமென். எல்லாருமே பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். அதனால சரியான விதத்தில் உங்களுடைய மனைவியை நீங்கள் கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். ஆமென். இது உங்கள் யூனிட்டில் ஃபேமிலிங்கிறது என்னைக்கு நீங்கள் பைபிளை தூக்கிட்டீங்க, என்னைக்கு நீங்கள் இயேசுவேன்னு சொல்லிட்டீங்களோ, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தின் முழு பொறுப்புக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் சார்ந்து அவர் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும். முடியுமா? ஆமென். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா, எப்பவுமே அவங்க முந்தானை பிடிச்சிட்டு அப்படியே விசிறிட்டு இருக்கிறது கிடையாது. அது கிடையாது. அவங்கள அன்பா பண்பா அவங்கள புண்படாமல் பார்த்துக்கிறது தான் கனம் பண்ணுறது. அல்லேலூயா. அவங்க வந்தோன்னா டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறது அதெல்லாம் சொல்லலை. வந்தோடனே உடனே வாங்க உட்காருங்க. அவங்க ஒரு வேளை உங்களுக்கு பின்னால் வர்றாங்க, வந்தோடனே ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் தண்ணி கொடுக்குறேன், டீ வச்சு கொடுக்கட்டுமா, அப்படியே நீங்கள் கையை கட்டி வாயை பூத்தி, அது கனம் அல்ல. அன்பாய் பண்பாய் நேசமாய் அவர்கிட்ட பழகுவதே கனம் பண்ணுவது. இதுதான் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. பிரைஸ் எல்லாம். அடுத்ததாக மனைவியின் உணர்வுகளையும் பலவீனங்களையும் புரிந்து கொள்ளும் அறிவோடு வாழணும். எஸ், என் மனைவியுடைய பலவீனம் என்ன ஒவ்வொரு கணவரும் கண்டுபிடிக்கணும். உணர்வுகள் என்ன? உணர்வு ரொம்ப லேசானது, ரொம்ப மென்மையான உணர்வுகள் இருக்குது. சரிங்களா? அதையெல்லாம் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக அவளை பொது இடங்களில் பிள்ளைகளுக்கு முன்னால் என்ன செய்யணும், அவங்கள டவுன் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது. சில பேர் கூப்பிடுவாங்க, ஏய் வா அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது. பொது வெளியில் பிள்ளைகளுக்கு முன்னால் தன் கணவனையோ மனைவியோ யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப அவசியம். சரிங்களா? அவங்க சந்தையிலேருந்து வந்தவங்க இல்லை, அது கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். கணவனும் மனைவியும் ஆண்டவரை இணைத்திருக்கிறார். கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. கர்த்தர் இணைத்த கணவன் மனைவியை கணவன் பிரிக்கக்கூடாது. முதல்ல கணவனும் மனைவியை பிரித்தது மனைவியும் பிரிக்கக்கூடாது. மூணாவதை இன்னொருத்தரும் பிரிக்கக்கூடாது. யாரும் பிரிக்கக்கூடாது. கர்த்தர் தான் இணைக்கிறார் திருமணத்தில். இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி இணைஞ்சு அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற கணவனை எதிர்பார்க்கிற மனைவி உருப்படாது. தேவன் எதிர்பார்க்கிற கணவன், தேவன் எதிர்பார்க்கிற மனைவி, இது உருப்படும். இந்த குடும்பம் இவங்க எந்த இடத்துல எந்த ரீஜன்லேருந்து எங்கிருந்து வந்திருந்தாலும் அவர்களை ஒன்றிணைத்து ஒருமனப்பட வைப்பது கிறிஸ்து. அங்கே ஒரு ஒன்னஸ் கிடச்சிடும். நீங்கள் 10 பொருத்தம் 12 பொருத்தம் பார்த்தாலும் அந்த பொருத்தமெல்லாம் வேலைக்கே ஆகாது. என்னத்தை பொருத்தம் பார்த்தீங்க? நாள் பார்த்து, கிழமை பார்த்து, முகூர்த்தம் பார்த்து, நேரம் பார்த்த கல்யாணமெல்லாம் என்ன ஆச்சு? நீ யாரை பார்த்து கல்யாணம் பண்ணணும்? அவரை பார்த்துட்டு நீங்கள் பார்க்கணும், குடும்பத்தை நடத்தணும். அல்லேலூயா. அடுத்ததாக தன்னுடைய சொந்த சரீரத்தை போஷிக்கிறது போல போஷிக்கணும். கணவன் மனைவியை கனம் பண்ண தவறினால் அவங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல ஜெபங்களுக்கு தடைகள் உண்டாகும். ஆமென். மூணாவது, வீட்டின் ஆவிக்குரிய தலைவன் ஸ்பிரிச்சுவல் லீடர் கணவன் தான். வசனம் எபேசியர் 5:23, 26 முதல் 27 இந்த வசனங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிற காரியம் நம்ம படிச்சிட்டோம். அதை கணவன் வீட்டுக்கு பணத்தை மட்டும் சம்பாதிச்சு கொடுக்குற ஏடிஎம் மிஷின் கிடையாது. நிறைய பேர் உலக சிஸ்டம் என்ன தெரியுமா? புருஷம்னா உத்தியோகம் புருஷ லட்சணம். என்னது உத்தியோகம்? புருஷ லட்சணமே உத்தியோகம்னு. அப்போ என்ன அர்த்தம்னா வேலைக்கு போகிறது தான் புருஷனுக்கு லட்சணம்னு கிடையாது. புருஷ லட்சணங்களில் அது ஒன்று மட்டுமே புருஷ லட்சணம் கிடையாது.
அவனுடைய பல பொறுப்புகளில் உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கிறது. அது மட்டுமே என்பது உலகம் சொல்லுகிறது. வேதம் சொல்லாத ஒரு தத்துவம் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. வீட்டை நல்லா கவனிங்க. ஒரு புருஷன் வீட்டை தேவனுடைய வழியில் நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய ஆசாரியன். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ஆசாரியன். அதற்கு குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளெல்லாம் ஒத்து போகணும். அதனால தான் யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றார். நானும் என் வீட்டார் சொல்வது யார்? ஒரு குடும்ப தலைவன் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஆமே. அப்போ கணவன்மாரே, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆசாரியனாக இருந்து செயல்படுகிறீர்களா? அல்லேலூயா. ஒரு குடும்பத்திற்கு தேவ வார்த்தையை போதித்து குடும்ப ஜபத்தை முன்னின்று நடத்த வேண்டிய பொறுப்பு ஒரு கணவனுக்கு இருக்கிறது. சப்போஸ் கணவன் சரியால ரசிக்கப்பட்டு இன்னும் ஒரு ஆவியில் வளரலைன்னா மனைவி அதை எடுக்கணும். மனைவி அந்த காரியத்தை எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, மனைவி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா எந்த குடும்ப ஜபம் பண்ணுகிறதோ, குடும்ப ஜபம் இருக்கிறதோ, அங்கே கிறிஸ்து வர்றார். எங்கே 2 பேர் 3 பேர் அதான் குடும்பம். ஏன் நாமத்தில் கூட்டிட்டீங்கன்னா அந்த குடும்ப ஜபத்தில் அவர் கூடி வந்துடுறார். உங்கள் ஜபத்தை அவர் கேட்குறார். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 4வதாக அந்த கணவன் எப்படி இருக்க வேண்டும்? கசப்பில்லாத கனிவுள்ள கணவன். கனிவுள்ள கணவன், கசப்பில்லாத கனிவுள்ள கணவன். பியூரிட்டி அண்ட் கைண்ட்னஸ். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், வீட்டில் போய் படிச்சுங்க. கொலோசியர் 3:19, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதெல்லாமே சொல்லுகிறது இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று. ஏன்னா கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அந்த மார்க்கத்தாருங்கிற இடத்துல எடுத்துட்டு கணவன் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம கணவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மனைவிமார்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமேன். இது ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. சரி, மனைவி கிட்ட கசப்பான வார்த்தைகளையோ கோபத்தையோ வெளிப்படுத்தக்கூடாது. ஆமேன். ஏன்னா அவளும் கிறிஸ்துவின் சாயலில் உண்டாக்கப்பட்டவள். இது எல்லாமே நீங்கள் அடிப்படையிலேயே நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த அஸ்திபாரத்தை தோண்டி போட வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதை பண்ணிடுங்க. இதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். நான் தான் அன்றைக்கி சொன்னேன், ஒருத்தர்கிட்ட பண்ணும்போது நீங்கள் வெறும் இந்த ஓடக்கல்லை வச்சு நீங்கள் அஸ்திபாரம் போட்டு மேலே குடிசை கட்டியிருப்பீங்க. ஆனால் எதிர்பார்க்கிற வாழ்க்கை அரண்மனை போன்ற ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் சரி, நிறைய சத்தியத்தை கேட்குறீங்க, கட்டிடலான்னு பார்த்தா அந்த ஓடக்கல்ல போட்ட அஸ்திபாரத்தில் மாளிகை கட்ட முடியாது. ஆனால் ஆசைப்படுறீங்க ஒரு இயேசுவின் குடும்பமே மாற வேண்டும் என்று. ஆனால் வசனம் சொல்லுது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே ஆகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரம் கிடையாது. ஆகிய ஓடக்கல்லை தூக்கி போட்டுட்டு என்ன செய்யணும்? கிறிஸ்துவ உள்ள கொண்டு போகணும். கண்மலை மேல் கட்டப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், பெருமழை எல்லாம் வரும், மோதும், ஆனால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது கண்மலையாகிய கிறிஸ்து மேலே கட்டப்பட்ட ஒரு குடும்பமாய் வீடாக இருக்கிறது என கண்பானவர்களே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே தன் மனைவியோடு மட்டும் உண்மையாக இருக்க வேண்டும். தன் மனைவிக்கு உண்மையுள்ள புருஷனாக இருக்க வேண்டும். ஏன்னா அவ தான் ஆண்டவர் கொடுத்த ஏற்ற துணை. குடும்ப பொருளாதார பொறுப்புகளை எந்த சோர்வும் இல்லாமல், சோம்பல் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நல்ல பொருள் ஈட்டுவதற்காகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும். தன் மனைவி பிள்ளைகளின் தேவைகளெல்லாம் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவை போன்ற கணவனாக இருப்பீர்கள் என்றால் உங்களால் போஷிக்க முடியும். ஏன்னா கிறிஸ்து போஷித்து காப்பாற்றுகிறார். நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை போல ஒரு கேரக்டரில் வந்துட்டீங்கன்னா, அவர் எப்படி சபையை போஷிக்கிறாரோ அதே போல் குடும்பமாகிய சபையை உங்களால் போஷிக்க தேவன் பலனையும் கிருபையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது மனைவி பற்றிதான காரியங்கள். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும்? மனைவி திருச்சபையை பிரதிபலிக்கிறாள். திருச்சபையை பிரதிபலிக்கிற மனைவி த சர்ச் லைக் ஒய்ஃப். புருஷன் யாரு? கிரைஸ்ட் லைக் ஹஸ்பண்ட். மனைவி சர்ச் லைக் ஒய்ஃப். வேதாகமம் ஒரு மனைவியை அடிமையாக பார்க்கவில்லை.
உலகம் பார்க்குது அடிமையாக, என் கால் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் புருஷன். ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை எனக்கு அன்பானவர்களே. ஒரு அடிமையாக பார்க்கவில்லை, மாறாக குடும்பத்தில் மனைவி ஒரு கிரீடமாக கணவனுக்கு ஏற்ற துணையாக உயர்த்துகிறது, லிஃப்ட் அப் பண்ணுகிறது மனைவியை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட், அன்போடு கீழ்ப்படிந்து மதிப்பளிக்கும் மனைவி, சப்மிஷன் அண்ட் ரெஸ்பெக்ட். எப்படி கணவன் தன்னுடைய ரோலை செய்யணுமோ அதே போல் மனைவியும் தன்னுடைய ரோலை கரெக்டாக பண்ணணும். உங்களுக்கு என்ன ரோலோ அதை நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய ரோலை நீங்கள் கரெக்டாக செய்யணும். ஹல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படிந்து மதிப்பளிக்கும் மனைவி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? பைபிள் சொல்லுகிற அந்த ஒரு ரூல், அந்த ஒரு ரெகுலேஷன், இது உங்களால முடியாதா என்ன? கவனிங்க, மறுபடியும் வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க. இதை நான் ரொம்ப நாளாக எனக்கு டவுட்டு, அது என்ன சொந்த புருஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் வாங்கின புருஷன், வாடகைக்கு புருஷன், அது அப்படி இருக்குதா, எதுக்கு எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நீங்கள் அதாவது கர்த்தருக்கு சபை எப்படி கீழ்ப்படிதோ அந்த மாதிரி உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படினோம். அப்போ தான் ஒரு நல்ல தரமான ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நம்ம மனைவிகள் என்ன செய்வாங்கன்னா, வேலைக்கு போகிற இடத்துல, பேங்க்கில் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது எங்கேயெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அங்கே அடுத்தவ புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க. ஹலோ, அடுத்தவருடைய சொந்த புருஷங்களுக்கு அங்கே அவங்க மேலாளராக இருப்பார், அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கு அவர் மேனேஜராக இருப்பார். வேலை ஸ்தலத்தில் அவர் சொல்கிறாருன்ட்டு அவருக்கு இவங்க கீழ்ப்படுறது மாதிரி உனக்குன்னு வீட்டில் சொந்த புருஷன் இருக்கிறான், நீ எவளோட புருஷனுக்கு நீ கீழ்ப்படுகிற, எவளுடைய புருஷனுக்கா கீழ்படுறீங்களா? ஏமா அதை எழுதி வைமா, ஏமா அதுங்க போய் அதை இது பண்ணுமா, அதை பண்ணோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்ணு, ஒரு 1 hour சேர்ந்து வேலை செய் அப்படின்னா என்ன செய்வேன்? சரிங்க சார். இது மட்டும் குடும்பத்தில் நடந்துருட்டோம். ஏன் வினோத்து பிடிச்சிருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கு. எல்லாரும் முகமும், பாஸ்டர் இப்படி மட்டும் என் மனைவி அவளோட சொந்த புருஷனா எனக்கு மட்டும் கீழ்படிச்சுட்டேன்டா அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி அவனும் சொல்கிறாங்க, என்னை மட்டும் நல்லா கனப்படுத்திட்டாங்கண்ணா. ஆனால் இந்த கம்யூனிகேஷன் தானே பிரச்சனை. நானா நீயா, நீயா நானா, ஏம்மா விட்டு தள்ளுங்கம்மா, நானும் இல்லை நீயும் இல்லை, நமக்கெல்லாம் ஏசப்பாதான். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும். எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா, சும்மாவா சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ புரியுதா? மனைவியில் உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுமா, எவனையோ புருஷனுக்கு கீழ்ப்படிச்சுட்டு இருக்கிற, கரெக்டா? சொந்த புருஷனுக்கு சப்மிட். அப்புறம் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். ஆமென். தலை என்றால் என்ன? போஷிப்பது, பாதுகாப்பது, பண்படுத்துவது. அதனால நீங்க அண்டர் த ஹஸ்பண்ட் கேர், உங்க கணவனுடைய கேர்ல இருக்கணும். ஆமென். நான் ஒரு காரை பின்னால் பார்த்தேன், அந்த காருக்கு பின்னால் அண்டர் அம்பாள் கேர் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அந்த கார் அம்பாள் ஷோரூமுடைய கேரில் இருக்கான். ஒரு காருக்கு ஒரு கேர் இருக்குதுன்னா ஒரு மனைவிக்கு ஒரு கேர் வேண்டாம்? ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்தது தான் கணவன்மார். ஆமென். அதனால தான் வீட்டுக்கார், அங்கே யார்? அவங்கள வீட்டுக்காரர். சரி, கீழ்ப்படிந்து மதிப்பளிக்கும் மனைவி. வாசிங்கம்மா. அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆமென். யார்? இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறாரோ அதே போல் மனைவியை அவங்களோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாரு தான்? கணவனை நம்பித்தான் மனைவியை ஆண்டவர் சேர்க்கிறார். ஆமென். அதாவது பெரியோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம், அப்படித்தான் எழுதுறாங்க.
பத்திரிகை பெரியோர்களெல்லாம் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். ஆனால் அதுக்கப்புறம் பெரியவர் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிற குடும்பம். திருமணத்தை பெரியவங்களை தடல்படலாம் நடத்திடலாம், ஆனால் குடும்பத்தை நடத்துறதுக்கு பெரியவர் வரணும். பெரியவர் வந்தால் தான் குடும்பத்தில் பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஸோ திருச்சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, பகிர்ந்து கொள்வதின் பூர்த்தி செய்வதின் அடையாளம். தேவன் கொடுத்த ஒழுங்கிற்கு தரும் மரியாதை. ஒரு ஆர்டர் ஆஃப் காட். தேவன் இதை சொல்லியிருக்கிற, தேவன் தானே சொன்னார் இந்த காரியத்தை. கீழ்ப்படிஞ்சிட்டு போங்க, அட கீழ்ப்படிஞ்சிட்டு போங்க. உங்களுக்கு என்ன ஈகோ? ஈகோ வந்து நிற்குதுல்ல, அது ஈகோ போயிடணும், இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வார்த்தைகளினால் மட்டுமல்ல, தன் தூய்மையான சாட்சியுள்ள நடத்தையினால கணவனை கனப்படுத்தணும் அந்த மனைவி. ஏன்னா கரை திரையில்லாத ஒரு சபையாக இருப்பதற்காக இயேசு எப்படி அந்த சபையை போஷிக்கிறாரோ அந்த மாதிரி போஷிக்கப்படுகிற மனைவி தன் கணவனுக்கு கனப்படுத்துகிற மாதிரி தன் வாழ்க்கையில், அவளுடைய ஒழுக்கத்தில், அவளுடைய தன்மையில், அவளுடைய கற்பில் எல்லாத்துலேயும் கணவனை என்ன செய்யணும்? கனப்படுத்தணும், மதிப்பளிக்க வேண்டும். இதெல்லாம் தாங்க குடும்பம். கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுங்க. இது உலக பிரகாரமாக பார்கெயின் பண்ணிட்டு அதுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்கிறது. அதுக்கு கல்யாணம் பண்ணலைங்க, கேட்குறத வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லை, கனம் பண்ண ஒரு மதிப்பு இழுக்க. ஆமென். அது கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பங்க. அது கிறிஸ்துவின் குடும்பம், அது இயேசுவின் குடும்பம், இயேசு இருக்கிற குடும்பம், இயேசு மகிமைப்படுகிற குடும்பம், அருமையான குடும்பம், அற்புதமான அழகான குடும்பத்தை உருவாக்குவதற்கு 2 பேர்த்துடைய பங்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. 2வது, மனைவிக்கு உள்ளான ஆவிக்குரிய அழகுள்ள மனைவி, இன்னர் பியூட்டி. உலகம் ஒன்று சொல்லுது, கணவனு சொல்கிறான். நிறைய வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டில் என்ன செய்யணும்? நல்லா வெளியே எங்கேயாச்சும் வரும்போது நல்லா அழகாக அழகுபடுத்தி நல்லா ஃபேஷியல் பண்ணி புருவத்தை எடுத்து வாயில் அந்த உதட்டு சாயம் இழுக்கிட்டு அப்படி வந்து நில்லு. அப்போ தான் 4 பேர் மதிப்பாங்க, மிதிப்பாங்க. இச்சை தான் வரும், இச்சை நாவி தானே தூண்டுது. அப்புறம் டமால், அவனுக்கு அவளை பார்க்குற அந்த இச்சை நாவோட பார்க்குற அந்த இச்சை நாவி உள்ளே போய் புருஷனை வெறுக்க வச்சிரும். எடுத்து வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இன்னொருவர் நீதிமொழிகள் 31:25. மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த. இதெல்லாம் பெண்களை செய்கிறீங்களா? அதுக்காக மயிரை பின்னவன் விரிச்சிட்டு போக சொல்லலை. மயிரை பின்னிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு காலத்தில் அம்மா பின்னி விடுவாங்க. இப்போ பின்னுறதுக்கு எங்கே போகிறாங்க தெரியுமா? பியூட்டி பார்லர் இருக்கிறது அம்மா. அந்த அம்மாவுக்கு காசு கொடுத்து முன்னால் அப்படியே சுருட்டி விடுறது, பின்னால் அப்படியே என்னது போனிடெயில். யாருக்கு வயசு என்ன? 65 வயசு. போனிடெயில், போனி, அவ்வளோதான். புருஷங்க சம்பாதிச்சு கொடுக்கறதெல்லாம் போனி. அப்படியே ஃப்ரீ ஹேர் ஸ்டைல். காணிக்க 10 ரூபா. பியூட்டி பார்லர் போய் எத்தனை ரூபா? நடக்கிறத தான் சொல்கிறேன் நான். மயிரை பின்னி, அப்புறம் ஏன் ஸ்தம்பிச்சுட்டீங்க? அடுத்து படிங்க. பொன்னாபரங்களை அணிந்து, பொன்னாபரணங்களை அணிந்து, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து. இதுதான் பெண்களுக்கு இன்னைக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிமுலிருந்து மோசே காலத்திலிருந்து அன்னையிலிருந்து மயிரை பின்றது, பொன்னாபரணங்களை அணிவது, உயர்ந்த வஸ்திரங்கள். அடேங்கப்பா, இந்த ரேட்டில் தான் ட்ரெஸ்ஸை வாங்கணும். அப்புறம் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். கஷ்டம் ஒரு வாடி கிடக்குது மூஞ்சிலாம். என்னாச்சு சகோதரிகளே? என்னாச்சு? கவனிங்க. இது அலங்காரமாய் இல்லாம அழியாத. அதெல்லாம் என்னது? அழிகிற. இது என்னது? அழியாத மேக்கப். அது அழிகிற மேக்கப். ஒரு சிலர் நாங்கள் பார்த்துருக்கோம், கல்யாணத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணு வேற மாதிரி இருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்தோத்திர கூட்டம் வச்சு என்னையும் கூப்பிடுவாங்க.
நான் போய் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை எங்க, அதுதாங்க பொண்ணு மாப்பிள்ளை. அப்போ கலர்ஃபுல்லாக இருந்த மாப்பிள்ளையும் அந்த பொண்ணு எங்கப்பா, இல்லை அதுதாங்க இது, என்னாச்சு, வேஷம் களைச்சி போச்சு. சரிங்களா, வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாரும் பார்க்குறப்போ எல்லாம் வச்சு முகச்சாயம் போட்டு சுண்ணாம்பு படிச்சு தானே நிற்க வைக்கணும். வாசிங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும், என்னது, அதுதான் அழியாத அலங்கரிப்பு, சாந்தமும். எங்க படிங்கம்மா. அமைதலும் உள்ள, எங்க அமைதியா இருக்கீங்க, அமைதலும் உள்ள, பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் இட். அமைதலும் உள்ள ஆவியாகிய, என்ன ஆவி, இந்த ஆவி இருக்கலாம். என்ன ஆவி, சாந்தம். அப்புறம் இந்த ப்ராடக்ட் எங்க கிடைக்குன்னு கேட்குறீங்களா? இந்த ப்ராடக்ட் அமேசானில் கிடைக்காது, ஆவியானவர்கிட்ட தான் கிடைக்கும். அல்லேலூயா. ரொம்ப வியர்டாக இருக்கா, ரொம்ப வித்தியாசமாக விகற்பமாக இருக்குது. என்ன பாஸ்டர் எங்களுக்கு பொருந்தாத இது பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைஞ்சிருக்கிறது. மேக்கப்பு வெளியே தெரிஞ்சிருக்கிறது. இது உள்ள மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கு கடவுது. அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அந்த அலங்கரிப்பு மனித பார்வையிலே விலையேற பெற்றது. இந்த அலங்கரிப்பு தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. நீங்க யார் பார்வையில் வாழ விரும்புறீங்க? உண்மையாவா? சரி, சர்ச்சுக்கு வரும்போது வேற மாதிரி வர்றீங்க. எங்கேயாச்சும் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் உங்களை பார்க்குறேன், அப்போ தெரியும். அல்லேலூயா. யார் பார்க்கறதுக்கு நம்ம வாழ்கிறோம், யாரை மகிமைப்படுத்துறதுக்கு? ஆணும் சரி பெண்ணும் சரி. உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் பிரேஸ்லெட்டு, உங்களுடைய உதட்டு சாயம், புருவம் எடுத்த அந்த இது, இதை கொண்டு போய் என்ன பாரு, என் அழகப்பா, முடிஞ்சது கதை. ஆண்டவரே, என் மகிமை, உம்முடைய மகிமை நான் பிரசாவப்படுத்துகிற ஒரு திருமுக பிரகாசம் என் முகத்தில் ஒளிரட்டையா. சாரல் நவரேஜெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகான ஒரு முகம் தெரியுமா? அப்படியே பிரகாசமாக இருக்கும், ஒரு மேக்கப்பும் இருக்காது அந்த அம்மாவெல்லாம். ஆமே. ஐஸ்வர்யா ராய் கிட்ட கேட்டாங்க, நீங்கள் உலக அழகியாக முடிசூடிட்டீங்க, உங்கள் பார்வையில் யாருங்க உலக அழகின்னு சொல்லும் பொழுது அவங்க பட்டுன்னு சொன்னாங்க, அன்னை தெரசா. முகத்தில் 1000 கோடு இருக்கும், அவங்க தான் உண்மையான அழகின்னு சொன்னாங்க. ஆமே. நீங்கள் அன்னை தெரசாவே இருந்துட்டு போங்களேன். யார் எதுக்கு ஐஸ்வர்யா ராயா இருக்க விரும்புகிறீங்க? சொல்லுங்கள். ரைட். அடுத்ததாக நீதிமொழிகள் 31:25 எடுத்து வைக்கலையா? எடுத்து வைக்க சொன்னனே. அவள் உடை பலமும் அலங்காரமுமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். ஆமென். இந்த உடை என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தில் ரட்சிப்பின் உடை, அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவள் வருங்காலத்தை பற்றி மகிழ்ச்சியோடு வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லாதவளாக ஒரு மனைவி இருக்க வேண்டும். கணவன் அப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். தேவனில் விசுவாசம் உள்ளவளாக ஒரு மனைவி இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் தைரியம் எல்லாம் தேவன் மேலே இருக்க வேண்டும். 3வது, ஞானத்தோடு வீட்டை நிர்வகிக்கும் மனைவி. ஞானத்தோடு அல்லது புத்தியோடு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வைஸ் ஹோம் மேக்கர். அது பேர் என்னதான்? ஹோம் மேக்கர் தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்க? ஹோம் மேக்கர். ஐ மீன் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது. அப்போ வெளியே போனால் என்னது? வீட்டில் மட்டும் ஹவுஸ் ஒய்ஃபு, வெளியே போயிட்டா நைஃப். ஓகே. நீதிமொழிகள் 31:10-27, தீத்து 2ஆம் அதிகாரம் 4-5, நீதிமொழிகள் 14:1 பார்க்கும்போது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆமென். என்னன்னா புத்தி ஞானம் என்றால் கிறிஸ்துவை உடைய அந்த ஸ்திரீ, கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்ட ஒரு ஸ்திரீ மனைவி, கிறிஸ்துவின் ரட்சிப்பினாலே நிரப்பப்பட்ட அந்த அலங்கரிப்பை பெற்றுக்கொண்ட ஸ்திரீ வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. ஆமென். இயேசு வீட்டை கட்டுறார் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையின் மூலமாக கணவனை மனைவி எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார், ரெடி பண்ணுறாரு. அந்த குடும்பத்தினுடைய ஹோம் மேக்கர், ஹோம் மினிஸ்டர் யாருன்னா மனைவி தான். அந்த மனைவி தான் எல்லா காரியங்களும் தாங்கக்கூடிய ஒரு பெலனை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஒரு சகிப்புத்தன்மை ஆணை விட பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்குதுங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். ஒரு புருஷன் நான் சொல்கிறேன், எத்தனை காரியங்கள் உள்வாங்கிட்டு அவங்க சகிப்புத்தன்மையோட சாந்தம் அமைதலாக வெளியே காமிச்சிக்காம அந்த காரியங்களை அழகாக குடும்பத்தை நிர்வகித்து முகத்தில் காட்டாமல் எல்லாத்தையும் செய்கிற அந்த ஒரு காரியத்தை ஒரு மனைவினால் செய்ய முடியும் என்று தான் ஆண்டவர் அந்த பொறுப்பை மனைவிக்கு கொடுத்துட்டார்.
நீ வீட்டை கட்டு அப்படின்னு. அல்லேலூயா. சரி, தன் கணவனின் இருதயம் அவளையே நம்பும்படி உண்மையுள்ளவளாக அவள் குடும்பத்தை நிர்வகிக்கணும். அதாவது புருஷனுடைய நம்பிக்கை பெற்றவளாக, நம்பிக்கைக்கு பாத்திரமானாக இருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். 4வது, கணவனுக்கு பலம் சேர்க்கும் ஏற்ற துணை, ஒர்த்தி பார்ட்னர். கணவனுக்கு பலம் சேர்க்கிறவள். ஏன் ஏற்ற துணை தெரியுமா? ஏன்னா கணவன் பலவீனமானவன், அவள் பலவீனம்தான், மனைவி பலவீன பாண்டம் தான். ஆனால் இவனும் பலவீனமானது தான். அதனால தான் துணை தேவைப்படுகிறது. துணை இல்லாமல் கணவன் இருக்க முடியாதுங்கிறதுனால தான் ஒரு சரியான துணையை கொடுத்து அவன் பலவீனத்தை பூர்த்தி செய்வதற்கு தான் மனைவி. எனக்கு தெரியும், நீ சும்மா நீ வேலை பார்த்துட்டு போ, இதெல்லாம் இயேசுடைய குடும்பத்தில் பேச மாட்டாங்க. ஆண்டவர் ஏற்ற துணை கொடுத்ததுனால ஒரு கணவனுக்கு எந்தெந்த ஏரியாக்களில் குறைவுகள் பலவீனங்களோ அந்த இடத்தை பூர்த்தி செய்யத்தான் மனைவி. அல்லேலூயா. அவள் அந்த இடத்தை நிரப்பணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கணவனின் பலவீனங்களை, குற்றம் குறைகளை மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது. இது நிறைய நடக்குது பல குடும்பங்களில். புருஷனை பற்றி அடுத்தவங்ககிட்ட பேசுறது, இது இயேசுவின் குடும்பத்தில் நடக்கிற ஒழுங்கு அல்ல. அடுத்தவங்ககிட்ட தன் கணவனுடைய பெயரை கெடுக்கிறது. அதே போல மனைவியும் கணவன் அதே போல சொல்லிக்கொண்டு தூட்டி திரியக்கூடாது. அல்லேலூயா. ஸோ ஜபத்தினால, ஞானத்தினால அந்த மனைவி சரி பண்ணிடுவாள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விசாரிக்கிற தேவனிடத்தில் எடுத்துகிட்டு போகிறவள் தான் புத்தியுள்ள ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ. அவள் காரியங்களை வெளிப்படுத்தாமல், வெளியே எல்லாத்துக்கிட்ட தூட்டி தெரியாமல் அவள் அதை அடக்கி வைக்கிறாள். அல்லேலூயா. தன் பிள்ளைகிட்ட கூட எதையும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறவள். ஆமேன். அற்புதமான குடும்பம் அமைவதற்கு ஆண்டவர் தான் தேவை. ஆமேன். மனைவியின் கனி நிறைந்த வாழ்வாலும் ஜபத்தாலும் கணவன் சமூகத்திலையும் சரி சபையிலையும் நற்சாட்சி பெற்று உயர்வடைகிறான். அல்லேலூயா. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? சப்போர்ட்டிங். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே வேதாகமத்தில் ஒரு தம்பதியருக்கான, கணவன் மனைவிக்கான ஒரு பிப்ளிக்கல் ஃபார்முலா ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்ல போனால், கணவன் அன்பு செலுத்த வேண்டும், மனைவி மரியாதை செலுத்த வேண்டும். விளங்குதா? அதாவது கணவன் என்ன சொல்றான்னா, எனக்கு மரியாதை கொடு அப்படின்னா, மனைவி என்ன கோர வேண்டும் என்றால், நீ அன்பு செலுத்தினா நான் மரியாதை கொடுமையா? அல்லேலூயா. அப்போ இவன் கேட்குறான், நீ மரியாதை கொடுத்தா நான் என்ன செய்வேன்? அன்பு செலுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. நான் நிறைய பேர்த்த கண்டிச்சிருக்கேன் நம்ம சர்ச்சிலேயே. புருஷனை வா போ, நீ வா, பிள்ளைங்க முன்னால் அடுத்தவங்க முன்னால், ஏய் புருஷனை என்ன லவ்லி பாட்டு லவ்வரா என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, அது பேர் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டார்லிங். என்ன டார்லிங்? வீட்டுக்குள்ளே 4 செவுத்துக்குள்ளே வச்சுக்கோ. பப்ளிக்காக வந்தாச்சுன்னா புருஷன் மனைவியும் சரி, மனைவி புருஷனையும் சரி கனப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். டார்லிங்னா என்ன வேணும் பண்ணலாமா? ஏய் போ வா, கரெக்டாக பேச. இயேசுடைய குடும்பத்தில் இயேசு எப்படியோ அதே மாதிரி கணவன், சர்ச்சை எப்படி போசிது, சபை எப்படி கரை திரை இல்லாமல் இருக்குதோ, மனைவி அப்படியே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கணவனுடைய முதல் கடமை கிறிஸ்துவை போல தியாகம் செய்தல். மனைவியின் முதல் கடமை சபையை போல கீழ்ப்படிதல். கிறிஸ்துவை போல குடும்பத்தை என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ரீதியில் குடும்பத்தை வழி நடத்திட்டே இருக்கணும். மனைவியும் குடும்பத்தை ஞானமாக கட்டி எழுப்பணும். இதெல்லாம் நடக்க வேண்டும். ஆகவே கணவனுக்கு மனைவியிடம் தேவை மரியாதை கலந்த அன்பு, மனைவிக்கு கணவனிடம் தேவை பராமரிப்புள்ள அன்பு. கணவனுக்கு என்ன தேவை? மனைவி கிட்ட மரியாதை கலந்த அன்பு. கணவனுக்கு அது தேவை, ரெஸ்பெக்ட். ஏன்னா தலையா இருக்கார் இல்லையா, அது கொடுக்க தேவைன்னா அது எக்ஸ்பெக்டட், அது தேவன் எதிர்பார்க்க கொடுத்த ஒரு குணம். மனைவி கிட்ட என்னன்னா, மனைவிக்கு கணவன் கிட்ட தேவைப்படுறது பராமரிப்புள்ள பாதுகாக்கிற ஒரு அன்பு. அல்லேலூயா. கரெக்ட். ஒரு குடும்பம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கு நினச்சி பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. கணவன் மனைவியை கிறிஸ்துவை போல நேசிக்கும் போது, கணவன் மனைவியை கிறிஸ்துவை போல நேசிக்கும் போது மனைவிக்கு அவன் மேலே, மனைவிக்கு அவனுக்கு மரியாதை தருவது சுலபமாகிறது. மறுபடி சொல்கிறேன், கணவன் மனைவியை கிறிஸ்துவை போல நேசிக்கும் பொழுது மனைவிக்கு
அவனுக்கு மரியாதை தருவது சுலபமாகிறது. மனைவி கணவனை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற சபையை போல மதிக்கும்போது கணவனுக்கு அவளை நேசிப்பது சுலபமாகிறது. அப்ப கிறிஸ்து, சபை, கிறிஸ்துவு கீழே புருஷன், சபை கீழே மனைவி. அல்லேலூயா. மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். அல்லேலூயா. இந்த காட்லி ஆர்டர் எந்த குடும்பத்தில் இருக்குதோ அங்க பிசாசோட வாள் நறுக்கப்படும். ஆமென். ஆகவே எனக்கு அன்பான கணவன்மார்களே, உங்கள் அதிகாரத்தை காட்டாமல் கிறிஸ்துவை போல ஒரு தியாகமான அன்பை காட்டுங்கள். மனைவிமார்களே, உங்கள் ஞானத்தாலும் சாந்தத்தாலும் அமைதியிலுள்ள குணத்தினாலும் வீட்டை கட்டி எழுப்புங்க. ஆமென். ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி பிள்ளைகளை நீங்கள் கேர் கொடுத்து, ஏன்னா அடுத்தது அவங்க பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் திருமணமாகி போகும் பொழுது உங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. ரைட்? புரியுதுங்களா? எங்கள் அப்பா அம்மா என்ன வாழ்ந்து காட்டினா அதே தான் நான் போய் என்ன செய்வேன், கட்டி கொடுக்குற இடத்துல நடந்துக்குவேன். சந்ததி சேவிக்கணும். தலைமுறையா அவர் கர்த்தருடைய ஆண்டவருடைய சந்ததியாக இருப்பதற்கு ஒப்பு கொடுத்து எல்லாரும் எழுந்து நிற்போமா?